சாப்பிடவே மாட்டேன்ற என் பிள்ளைய எப்படியாவது சாப்பிட வைக்கிறது தாங்க என் வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னு சொல்ற அம்மாங்களுக்கான ரெசிபி தான் இது. வேர்க்கடலை பொடி சாதம். இதுக்குள்ள பசங்களுக்கு பிடிக்காத எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஒளிச்சு ஈஸியா கொடுத்துடலாம். தவால 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 5 பல் பூண்டை தோலோட இடிச்சு சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, 2 காஷ்மீர் மிளகாய், 2 நார்மல் மிளகாய், 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 கைக்கு வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. இதுல நான் துருவின 1/2 கப் கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா ஃப்ரெஷ் தேங்காய் கூட எடுத்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் வறுத்துட்டு மிக்ஸி ஜார்ல மாத்தி 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சு வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு மறுபடியும் எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது கூட வேர்க்கடலையும் சேர்த்து வறுத்துட்டு ஒரு வெங்காயம், அது கூட எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் பீன்ஸ் சேர்த்திருக்கேன். நீங்க இதுக்கு பதிலா வெண்டைக்காய், கொடமிளகாய், கேரட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சோ வெஜிடபிள்ஸ் வதங்கினதும் நம்ம வடிச்சு ஆற வச்சிருக்கிற சாதம் 2 கப் உள்ள சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பொடி உப்பும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கிளறினீங்கன்னா ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெடி. இப்ப நான் செஞ்சிருக்கிற பொடி பாத்தீங்கன்னா நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி